கோவையில் மூடப்படாமல் இருந்த பாதாள சாக்கடையில் இளம் பெண் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை உங்கள் பார்வைக்கு. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். இந்த பாதாள சாக்கடையில் விழுந்த அந்த பெண்ணுடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதான சாலையில மூடப்படாமல் இருக்கிறது பாதாள சாக்கடை. மாநகராட்சி தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா கார்த்திக்? விரிவான தகவல்கள். வணக்கம். கோவை காந்திபுரத்தில் 100 அடி சாலைங்கிற வணிக வளாகங்கள் அதிகமா இருக்கக்கூடிய சாலையில் மாநகராட்சி நிர்வாகம் சுமார் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பணிகள் சுத்தம் செய்தும் அதோடைய அந்த பாதாள சாக்கடை மூடிகளை சரியாக அங்க வைக்காம இருப்பதனால இந்த ஒரு இளம்பெண் அந்த குழியில விழுந்திருக்காங்க. இது தொடர்பா அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் மற்றும் கடைக்காரர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியும் மாநகராட்சி நிர்வாக தரப்புல எந்த தகவலும் சரியாக கொடுக்கவில்லையாமா. அதே சமயம் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினாலும் வேறொரு நபர்களின் எண்களை அதிகாரிகள் தொடர்ந்து கொடுப்பதனால சரியான அதிகாரியை அணுவதற்கான ஆட்கள் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. விரைந்து அதிகாரிகள் நடவடிக்கை வேண்டும். இந்த கீழே விழுந்த பெண்ணுக்கு காலில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் பெரிய அளவுல வேற எந்த விபத்தோ குழந்தைகள் இது போன்று சிக்காமல் இருக்கிறதுக்கு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.